சனாதன தர்மம். மகாபாரதம். யயாதி கூறினான், ஓ மன்னா, மகிழ்ச்சி நிறைந்த கணக்கிலடங்காத உலகங்கள் சூரிய தகட்டை போன்று ஒளி வீசிக்கொண்டிருக்கும் துன்பமே அற்ற உலகங்கள் உனக்காக காத்திருக்கின்றன. நீ ஒவ்வொரு உலகத்திலும் 7 நாள் தங்கினாலும் அந்த உலகங்கள் பூர்த்தியாகாது என்றான். பிரதர்த்தனன் கூறினான், அவற்றை நான் உமக்கு அளிக்கிறேன். எனவே விழுந்து கொண்டிருக்கும் நீர் விழக்கூடாது. எனக்கான உலகங்கள் சொர்க்கத்தில் இருந்தாலும் அந்தரத்தில் இருந்தாலும் அவை உமதாகட்டும். விரைவாக நீர் அதை எடுத்துக்கொள்ளும். உமது துயரங்கள் அகலட்டும் என்றான். ஏயாதி கூறினான், ஓ ஏகாதிபதி, சக்தியில் இணையானவனான எந்த மன்னனும் வேறு மன்னனின் யோக தவங்களின் மூலம் பெற்ற அறத்தகுதிகளை பரிசாக பெற விரும்பக்கூடாது. ஒரு மன்னன் விதியின் காரணமாக பேராபத்தில் சிக்கிக்கொண்டாலும் அவன் ஞானமுள்ளவனாக இருந்தால் கண்டிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு மன்னன் அறத்தில் தனது பார்வையை நிலைக்க வைத்து என்னைப் போலவே தனது கடமைகளை அறிந்து அறத்தின் பாதையிலேயே நடக்க வேண்டும். நீங்கள் சொல்வது போல் நடந்து கொள்ளக்கூடாது. அறத்தகுதிகளை அடைய விருப்பம் கொண்ட மனிதர்கள் பரிசுகளை பெறாதபோது நான் எப்படி அவற்றை பெற முடியும் என்றான். சௌனகர் யுதிஷ்டிரரிடம் கூறிய அறிவுரைகள். துயரத்தின் காரணம் 1000ம் அச்சத்தின் காரணமும் 100ம் நாளுக்கு நாள் மூடனையே மூழ்கடிக்கும். ஆனால் கல்விமானை மூழ்கடிக்காது. நிச்சயமாக உன்னை போன்ற நுண்ணறிவு மிக்க மனிதர்கள் இதுபோன்ற உண்மை அறிவுக்கு எதிரான அனைத்து விதமான தீய செயல்களினாலும் மோட்சத்திற்கு அழிவை ஏற்படுத்தும் செயல்களாலும் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். தீமைகள் அனைத்தையும் எதிர்த்து நிற்க வல்லதும் வேதங்கள் மற்றும் சாஸ்திர கல்வியால் விளைவதுமான 8 குணங்களுடன் கூடிய புத்தி உன்னில் இருக்கிறது. அந்த 8 குணங்கள் கேட்டுக்கொள்ள விருப்பம், கேட்டல், புரிந்து கொள்ளுதல், புரிந்ததை வாழ்வில் உபயோகித்தல், ஊகித்து அறிதல், தீயவைகளை விலக்குதல், பொருளை நன்கு உணர்தல், உண்மையை அறிதல் ஆகிய 8 குணங்களாகும்.